தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சௌந்தர்யாவோட அம்மா வந்து தனத்து கூட வந்து வீட்டு வேலை நடக்குது. அங்கே போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு, இந்த மாதிரி வந்து சௌந்தர்யாவோட சித்தியும் சௌந்தர்யாவும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து கலைச்சிடலாம் அப்படிங்கிற பிளானோட போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாமையே வந்து அங்கே தனம் வந்து ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. தனம் பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து மறைஞ்சிடுறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே பார்த்துக்கல ஹாஸ்பிட்டல்ல. ஆனா, அங்க வந்து ஒரு நர்ஸ் வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் நேம வந்து கூப்பிடும்போது, தனம் வந்து என்னது சௌந்தர்யாவோ? நம்ம சௌந்தர்யாவா இருக்குமோ? அப்படிங்கிற டவுட்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேக வேகமா போறாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து அந்த குழந்தைய கலைக்கிறதுக்காக படுக்க வச்சிருப்பாங்க. இத பார்த்த தனத்துக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிரும். நம்மளோட சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு, "சௌந்தர்யா என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து தனம் வந்து கத்துறாங்க. இத பார்த்த சௌந்தர்யாவும், சௌந்தர்யாவோட சித்தியும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. தனத்துக்கு தெரியாம இந்த குழந்தைய கலைச்சிரணும்னு நெனச்சோம். ஆனா, தனத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட நிலைமை என்ன ஆகப்போது? தனம் வந்து இந்த நேரத்தில என்ன முடிவு எடுக்க போறாங்க? குழந்தைய கலைச்சிருவாங்களா? இல்ல கலைக்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.